வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அரைச்சி விட்ட சாம்பார், வெங்காய சாம்பார். அதாவது அரைச்சி விட்ட சாம்பாருங்கிறது பூசணிக்காய் போட்டு பண்ணலாம், பூசணிக்காய் பரங்காய் போட்டு பண்ணலாம், வெறும் முருங்காயை போட்டு பண்ணலாம், வெங்காயத்தை போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மிக்சடாக கூட பண்ணலாம். நிறைய கறிகாய், அவரைக்காய், முருங்காய், பூசணிக்காய், பரங்காய் எல்லாத்தையும் மிக்சடாக கூட போட்டு அரைச்சி விட்டு சாம்பார் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது முருங்கைக்காயும் குட்டி வெங்காயத்தையும் வச்சு அரைச்சி விட்டு சாம்பார் பண்ண போகிறேன். ஏன்னா தீபாவளி அன்றைக்கி நாள் பஜ்ஜி பண்ணி சாம்பார் பண்ணுறதான் வழக்கம். அதனால் இந்த இது இப்போ பண்ணினா சரியாக ஆப்டாக இருக்குமேன்றதுனால இப்போ எடுத்துட்டேன். நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் முதல்ல வறுத்து அரைச்சிக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் கிட்ட தனியா போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகு ஒரு 4 போடுறேன். இதெல்லாம் வாசனைக்கு தான். வெந்தயமும் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட. ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு இதுக்கு மிளகா வத்தல், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது ரொம்ப காரமான மிளகா வத்தல், அதனால் ஒரு 4 தான் நான் போட்டிருக்கேன். சில பேர் பருப்பு வேக வைக்கிறதையே அதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து போட்டு வேக வைப்பா. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சியாக கொடுக்கும், வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சியானது அது. அட் த சேம் டைம் டயபெட்டிஸ்க்கெல்லாமும் ரொம்ப நல்லது, வாயு கொள்ளாத இருக்கும். அப்படி பண்ணுறேன்னாலும் ஆனால் நிறைய போட்டேன்னா கசக்கும். ஜஸ்ட்டு ஒரு 1/2 கப் வைக்கிறேன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டக்கு வெந்தயத்தை சேர்த்து போட்டு வேக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா இது செவக்க வறுத்தாச்சு. அடுப்பு அணைச்சிடுறேன். தேங்காய் பச்சையாக தான் வச்சு அரைச்சின்னு வரணும். இது இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டு அரைச்சின்னு வந்துடுறேன். இதை அரைச்சின்னு வந்துடலாம். சாம்பார் பண்ண ஆரம்பிக்கலாமா? நான் முன்னே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சில சமயம் சாம்பாருக்கு சாம்பார் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாளித்து கொட்டுவோம். சில சாம்பாருக்கெல்லாம் வெண்டைக்காய் சாம்பார், வெங்காய சாம்பார், குடமிளகா சாம்பார் இதெல்லாம் பண்ணுறோன்னா முன்னாடியே தாளித்து கொட்டிட்டு காய்கறியை போட்டு ஒரு தடவை வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி விட்டு தான் சாம்பார் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். 4 வெந்தயம், கடுகு வெடிச்சுட்டு ஒரே ஒரு மிளகா வத்தல், பெருங்காய பொடி, வெங்காயத்தை இதில் போடுறேன். முருங்கைக்காய், சாம்பாரோடையே சேர்ந்து கருவேப்பிலையும் நல்லா பிச்சு போட்டு கொதிக்க விட்டேன்னா மணமாக இருக்கும். இது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒரு
எலுமிச்சங்காய் சைஸ், பெரிய எலுமிச்சங்காய் சைஸ்க்குன்னே வச்சுக்கோங்க. வெங்காய சாம்பாருக்கு ரொம்ப புளிப்பு கூடாது. இல்லை கொஞ்சம் மஞ்சப்பொடி போடலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு. எனக்குலாம் கையில் போட்டு தான் பழக்கம். அதனால் உங்களுக்கு எப்படி தேவையோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடுறேன், இவ்வளோ பெருசு தான். இது ஆப்ஷனல், வேணுங்கிறவா போடுங்க, வேண்டாங்கிறவா போட வேண்டாம். இது எக்ஸாக்ட்லி ஒரு 15 to 20 minutes கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம அரைச்சி விட்டதை விட்டு பருப்பு போடுறதெல்லாம் பார்க்கலாம். சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து திக்காக எடுத்து இந்த வறுத்த இதெல்லாமும் நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இதை போட்டுடலாம். அதில் இதெல்லாம் அரைச்சி விடுறதுனால பருப்பு இதுக்கு கம்மியாக போட்டாலே போதும். ரெகுலர் சாம்பாருக்கு நம்ம நிறைய போடுவோம். அரைச்சி விட்டதோடலாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்து மேலே நல்லா நுரைச்சின்னு வந்ததும் கொத்தமல்லி போட்டு அடுப்பு அணைச்சோன்னா ரெடி. இது சாம்பார். அரைச்சி விட்ட சாம்பார் ஒன்றும் பெரிய ரொம்ப விசித்திரம் இல்லை, எல்லோரும் சொல்லி கொடுத்துருக்கிறது தான். கொத்தமல்லி போடலாம். அடுப்பு அணைச்சிட்டேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃபார் அ சேஞ்ச் இன்னைக்கு அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு கூட யாரான்னு கூப்பிடலாமா? பார்க்குறீங்களா யார் வந்திருக்கா டேஸ்ட் பண்ணுறதுக்குன்னு? நான் கூப்பிட்றேன் பாருங்க. ஹாப்பி ஹோம் மேக்கர் ஜெயா மேம் வந்திருக்காங்க. அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. வெல்கம் மேம். இது டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறீங்களா? ஏன்னா எல்லாருக்கும் எப்பப்பா ஜஸ்ட்டு நான் அப்படியே காமிச்சுட்டு இருக்கேன். நல்லா இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சர்டிஃபை பண்ணணும்ல. சர்டிஃபிகேஷன் தேவையா? தேங்க்யூம்மா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தாப்பில் மேமோட இது பார்க்கலாம். வந்துட்டே இருக்கா மேம் உங்களுக்கோசரம் ஒன்று பண்ணுறதுக்கு. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.